பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தென் தேசமாகிய யூதாவை சொந்த இடமாக கொண்ட ஆமோஸ் தீர்க்கதரிசி வடதேசமாகிய இஸ்ரவேலுக்கு செய்தியை அறிவிக்கிறதான காரியங்களை இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆமோஸ் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாயிருந்து அத்திப்பழம் சேர்ப்பதிலும் ஆடு மேய்ப்பனாக இருந்தும் தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேலுக்கு கோபாக்கினை குறித்த செய்தியையும் கடைசி எச்சரிப்பையும் கொடுக்க தேவன் உண்மையுள்ள இந்த மனிதனை அழைத்தார். ஊழியத்தில் கிமு 760 750 வரைக்கும் இவரை பயன்படுத்தினார். இவரது காலத்தில் தான் யோனா, ஓசியா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலின் அண்டை தேசத்தார் மீது நியாய தீர்ப்பு வருவதை இங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை சுற்றியுள்ள 7 நாடுகளுக்கு தேவ கோபாக்கினையை குறித்து கூறி தமது ஊழியத்தை ஆமோஸ் தொடங்குகிறார். யூதாவை சேர்த்து ஒவ்வொரு தேசங்களிலும் குறிப்பிட்ட பாவங்களை சொல்லி எல்லோருக்கும் 3 பாதகம் 4 பாதகம் என்னும் பொதுவான சொல்லை உபயோகித்து, அதாவது குறிப்பிட்ட பாவம் பல பாவங்களும் என பொருள்படும். அப்படியாய் அவருடைய தீர்க்கதரிசன செய்தி அமைந்திருக்கிறது. மற்றும் அநேக வசனங்களிலும் தீக்கொளுத்துவேன் என்ற சொல்லை இவர் பயன்படுத்துகிறார். இது தேவனுடைய நியாய தீர்ப்பினால் தேசங்கள் மேல் வரும் படையெடுப்பையும் அதன் மூலமாக வருகிறதான அழிவையும் அந்த பட்டணங்களெல்லாம் அக்கினிக்கு இரையாகி போய்விடுவதையும் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே இவர் குறிப்பிடுவதான பாவங்கள் மிக கொடூரமான பாவங்கள். மற்ற மனிதரை கொடுமையாக நடத்தும் பாவத்தை தேவன் விசேஷமாக வெறுக்கிறார். இரக்கமில்லாமல் வன்முறையிலும் மிருகத்தனையிலும் செயல்படுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தண்டிப்பார் என்பதை வேதம் நமக்கு பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறது. தேவன் கொடுமையை வெறுப்பதால் தேவஜனங்கள் மற்றவர்களை அன்பாகவும் இரக்கமாகவும் நடத்த வேண்டும் என்பதை நாம் இந்த புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். 2வது அதிகாரத்திலே மோவாபின் பாவத்தை குறித்து எச்சரித்து சொல்லுகிறார். அவன் ஏதோமுடைய ராஜாவுடைய எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே. எனவே மோவாப் தேசத்திலே தீ கொளுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு குறிக்கிறதை பிடித்து பார்க்கிறோம். 4வது வசனத்திலே யூதாவின் பாதகங்கள் தெரிவிக்கப்படுகிறது. யூதாவும் இஸ்ரவேலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருந்தாலும் பாவத்துக்கு அவர்கள் தங்களை விற்று போட்டார்கள். யூதா வம்சத்தார் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ள மறுத்து அவரது கற்பனைகளை தள்ளிவிட்டார்கள். விக்கிரக ஆராதனை செய்யும்படி அவர்கள் தவறான வழிநடத்தலுக்குள் கடந்து போனார்கள். பல தேசங்களில் பொய்யான தெய்வங்களை ஆராதித்தார்கள். சுற்றுமுள்ள சமுதாயத்தின் பழக்க வழக்கங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அங்கே 6வது வசனத்தில் இஸ்ரவேலின் மீது வருகிறதான நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலை சுற்றியுள்ள மக்களிடம் பேசிய பின் ஆமோஸ் எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக வடராஜ்யமாக இஸ்ரவேலின் பாவங்களின் மீது அதில் வரவிருக்கின்றதான நியாய தீர்ப்பையும் சுட்டி காட்டி அவர்கள் தேவ வசனத்தை பின்பற்றுவதை விட்டுவிட்டு ஏழைகளை ஒடுக்கினார்கள். தீய வழிகளில் நடந்தார்கள். தவறான ஆராதனையை செய்தார்கள். தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசன ஊழியங்களை எதிர்த்து வந்தார்கள். எனவே தான் ஆண்டவருடைய கோபாக்கினை அங்கே கடந்து வருகிறது. அந்த இஸ்ரேல் மீது எப்படி கோபாக்கினை கடந்து வரும் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பலசாலிக்கு தைரியவான்கள் அந்த நாட்களே ஓடி போவார்கள். அப்படி அங்கே தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. 3வது அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு எதிராக சாட்சிகள் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகி உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள் என்று சொல்லி பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். தீர்க்கதரிசியின் மூலமாக
ஆண்டவராகிய தேவன் தன் மக்களோடு பேசுகிறார், எச்சரிக்கிறார். அவர் தாமே அவர் தீர்க்க தரிசனத்தை தருகிறார். சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிடத்திலிருந்து அற்றுப்போக பண்ணுவான், அப்பொழுது உன் அரண்மனைக்குள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகளின் பலத்தை அது அற்றுப்போக பண்ணுகிற காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானதாமே நம்மை உன்னத பலத்தினால் அடை கட்டுகிறவர். ஆனால் ஆவியானை துக்கப்படுத்தும்படியான காரியங்கள் எல்லாம் வரும்பொழுது அந்த பலன் கெட்டு போகிறது. இதோ அந்த ஜனங்கள் தங்களது பரிசுத்தமான நிலைமையிலிருந்து தள்ளப்படுகிறார்கள். அப்படிதான் சத்துருனுடைய கிரியைகள் இருக்கிறது. இங்கே தொடர்ந்து இந்த காரியங்களின் நிமித்தம் விசாரிக்கும் நாளிலே பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அங்கே வருகின்ற முடிவை குறித்து வேதம் எச்சரித்து சொல்கிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் தியானிக்கும் பொழுது சர்வல்ம தேவன் தாமே தன் பிள்ளைகளுக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.